ஹாய் கைஸ், நம்ம தமிழ் எப்படி வச்சுருக்க அட்டாக் அண்ட் டைட்டில் சீசன் 4 எபிசோட் 18 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஹே மிகாசா, நீ என்ன நினைக்கிற? ஏரனுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கியா? நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். ஏதோ ஒன்று என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கு. நானே அதை வேண்டாம் நினைச்சாலும் என்னோட ரத்தம் அதை செய்ய வைக்காம விடாது. நான் ஒரு ஆக்கர்மேன். என்னோட கடமையை நான் செய்வேன். இங்க பாரு மிகாசா, ஏரனை நான் தான் காப்பாற்றணும். எதுக்காக பிடிவாதமா இருக்க? அவ சொல்ற விஷயம் உண்மைதான். எனக்கு அடிக்கடி தலைவலி வர பிரச்சனை இருக்கு. அவ என்னை பத்தி எந்த பொய்யும் சொல்லல. அப்படி அவன் என்னதான் நினைக்கிறான்? காய்ஸ், அப்படின்னா ஆக்சுவலி ஏரன் எல்டிஎன்ஸை தடுத்து நிறுத்ததுக்காக தான் இந்த போராட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான். நாம ஏன் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கவே இல்லை? ஏரன் என்ன நினைக்கிறான்ற விஷயம் அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா எல்டிஎன்ஸை வழிநடத்த அவனை தவிர. ஆனா நான் அதை பத்தி சொல்லல. ஏரனால இதை பண்ண முடியாது. அந்த காரணத்துக்காக தான் ஜீகோ ஹெலனாவும் அவன் கூட இருக்காங்களா? அவனை பாதுகாக்க நினைக்கிறாங்க. உனக்கு புரியல? ஜீக்கோட இந்த பிளான்ல ஃபவுண்டிங் டைட்டனை எதிர்த்து போராடுறதுக்கு ஏரனால மட்டும் தான் முடியும். இததான் எலனா நம்ம கிட்ட வேற விதமா சொல்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. அதனாலதான் நம்ம கிட்ட கூட சொல்லாம புது ஜாயினரா வந்து சேர்ந்தா. இதுல இருந்து அவளால பின்வாங்கவே முடியல. இதை எல்லாத்தையும் ஸ்டடி பண்ண ஏரன் எது சரியான பாதையோ அதை தேர்ந்தெடுத்தான். அதனாலதான் சீக்கிரம் ஏரன் உடனே பார்த்தாகணும். இனி இது நிக்க போறதில்ல. ட்ரம்லிங் தான் நம்ம ஐலாண்ட காப்பாத்த ஒரே வழி. அடுத்த 50 வருஷத்துக்கு இந்த பாரடைஸ் ஐலாண்ட பத்தி மட்டும் தான் எல்லாரும் பேச போறாங்க. இன்னும் எவ்வளவு நேரம் இங்கே நிக்கிறது? கோச்சுக்காதீங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தான். நம்ம இங்க இருந்து போயிடலாம், சரியா? இது சூசைடுக்கு சமமான விஷயம். எனக்கு தெரிஞ்சிருந்தா ஏன் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறான்? கிடைச்ச இந்த வாய்ப்பு தவற விடக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா இந்த முறை அவனே நம்மளை பார்த்து பொறாமப்படணும். நம்மளால முடிஞ்ச எல்லாத்தையும் செய்யவும். நம்மள ஒருத்தன் சாகிறத என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு இதுதான் உண்மை. ஏரன் அவனோட தோல்வியை எப்பவுமே ஒத்துக்க மாட்டான். புரிஞ்சு போச்சு. அவனை சீண்டி விட்டா காலி ஆயிடுவீங்க. மாலில் சும்மா இருந்த சிங்கத்தை சொரிஞ்சு விட்டுட்டீங்க. வாங்க போலாம். வீட்டுக்கு போற வரைக்கும் எங்க கூட இருங்க. எலினாவும் ஏரனும் நம்ம டீம் கிட்ட இருந்து இந்த விஷயத்த மறைச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது மறுபடியும் ஏன் நீங்க எங்களுக்கு உதவி பண்றத நீங்க ஒத்துக்கிட்டீங்க? ஏன் நீங்க எங்களை வெறுக்க மாட்டேங்கிறீங்க? அதுக்கு கண்டிப்பா காரணம் இருக்கணும். நம்ம இந்த கடலை தாண்டி போய் நம்ம எதிரிங்களை கொன்னா அதுக்கப்புறமாவது நமக்கு சுதந்திரம் கிடைக்குமா? அதுதான் அவன் பண்றான். பேரனுக்கு உன்னோட தலைவலியை பத்தி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. என் கணக்கு சரினா அவன் உனக்காக தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த மொத்த கதையிலையும் உங்க ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருக்கிற நம்பிக்கை தான் ஆச்சரியப்படுத்துது. இங்க நடந்த இந்த விஷயத்த நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அதுவும் இந்த பிரச்சனை எல்லாம் முடியற வரைக்கும் தான். புரியுதுல? ஓகே ஓகே. ஒரு சந்தோஷப்படல. இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் டைவர்ஸோடைய தியாகத்துக்கு நாம கொடுக்கிற கண்ணீர் அஞ்சலி. சாகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்லிட்டு சொல்லு. அந்த விதத்துல மனித நேயத்தை காப்பாற்றக்கூடிய புது ஹீரோஸ் நாங்க தான். அந்த ஹீரோ தான் இந்த உலகத்தை காப்பாற்ற போறான். எல்லாம் முடிச்சு போச்சு. தோல்வியை ஒத்துக்க.
அடி அடிச்சது எங்க போகுது? வெங்கர் கிட்ட மட்டும் அடி வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. கத்துக்கே அதிரு. யாரு? ஜீக். அது யாரு? உங்க ஆள் தான்டா. நம்ம பையன் ரொம்ப சூடாயிட்ட போல இருக்கே. கொடுத்த வார்த்தையை காப்பாத்துறதுக்கு எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதுக்கு இங்க இருக்கவங்க தான் காரணம். பேஸ்பால் ஆட்டம் ஆடுறான் பாரு. நான் வந்து நிப்பேன் சொன்னலையே. இனி நான் பாத்துக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடு. இன்னும் டவுட் வந்துடக்கூடாது. இதனால எங்க வீசத்தை பார்த்து வருத்தப்படுவோம். நீங்க தான் சந்தோஷப்படுவோம். அவனுக்கு பாயிண்ட் பண்ணு. அவனுக்கு யாரு நம்ம புரிய வைக்கணும். சீக்கிரம் வா, சீக். வளர்த்த கடை நெஞ்சில பாய்தா. சரி ஆகல. அது எப்படி நம்மளால முடியும்? நம்ம டைட்டன்ஸும் மோதிக்கிறதுல கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தோம்னா இங்க இருக்கிற மத்தவங்களுக்கு நம்மளால உதவி பண்ண முடியாம போயிடும். நம்ம கிளம்பணும். நம்ம சீக்கிரம் போய் ஃபால்கோவை காப்பாத்தணும். இங்க இருந்து தப்பிச்சு நீ வெளியே இருக்க நம்ம ஏர்ஷிப் கிட்ட போயிடு. உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். என் வாழ்க்கையில ஃபால்கோ ரொம்ப முக்கியமானவன். அவனை இங்க நரகத்துல விட்டுட்டு நான் போக மாட்டேன். இந்த யூனிட்ல நான் பெஸ்டா இருந்தேன்னா அதுக்கு ஒரே காரணம் அவன் மட்டும்தான். ஏன் உயிரை காப்பாத்துறவனோட உயிரை ஆபத்துல விட்டுட்டு நான் போக மாட்டேன். நல்ல குவாலிட்டி. காதலக்கார, உள்ள என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்லு. நான் இங்கேயே மாட்டிக்கிட்டு சாக விரும்பல. எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணு. மார்லியன்ஸ் இங்க வந்து அட்டாக் ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க உங்களை காப்பாத்த வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மிஷன் ஆல்டியன்ஸை காப்பாற்ற உருவாக்குனதுன்னு நினைச்சேன். ஆனா இது மார்லிஸை பெருக்கிறதுக்காக பண்ண வேலை. என்ன ஆனாலும் உன்னை தேடி உன்னோட ஃபேமிலி வெளியில தான் நிக்கிறாங்க. நீ அவங்க கூடவே சந்தோஷமா உன் வீட்டுக்கு போயிடலாம். நான் நிச்சயம் ட்ரை பண்ணுவேன். என் குடும்பத்தை என்னால மறுபடியும் பார்க்க முடியுமான்னு தெரியல. ஜீக்கோட ஒரு குரல் மொத்தத்தையும் முடிச்சிடும். நானும் மான்ஸ்டரா மாறிடுவேன். ஆனா இதை எப்படி என் பொண்ணுங்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாமலேயே நான் சீக்கிரம் செத்து போயிடுவேன். நகராதீங்க, இல்லைன்னா ஷூட் பண்ணிடுவேன். 30க்கும் மேல ஏகரிஸ்ட் இதே ஏரியால தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்க யாருன்னு சொல்லுங்க. முதல்ல துப்பாக்கியை கீழே போடு. ஏரன் யாருன்ற உண்மை உனக்கு முழுசா தெரியுமாடா? உன்னை காப்பாத்துக்க அவனை தடுத்து நிறுத்த முடியும்னு தோணுதா? எல்லா செட்ஸையும் சீக்கிரமா ஓபன் பண்ணுங்க. கமாண்டர் ஷாதிஸ். கணி நீயா?
நானும் அந்த கரடியோட போராடணும். இந்த விஷயத்தை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. இங்க இருந்து போயிடு. கமாண்டர் பெக்சஸ், நீங்க ஓகே தானே? நல்ல வேளை அவங்க வலையில நான் சிக்கல. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நான் குடிக்கிறத கம்மி பண்ணது நல்லதா போச்சு. ஓ இவர் குடிக்கவே இல்லையா? அட்டங்க. எல்லாரும் கவனமா கேளுங்க. நம்ம கையில ஓடிஎம் கேஸ் இப்ப ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. பிளாக் ஆர்ம் பேட்ச் போடாதவங்ககிட்ட நீங்க எந்த ஒரு ப்ரையாரிட்டியும் காட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அந்த எனிமியோட வைட நம்ம குடிச்சது ரொம்ப நல்லதா போச்சு. நீங்க எல்லாரும் பாரடைஸ்ல அத்துமீறி நுழைஞ்சவங்களை விரட்டுவீங்களா? எஸ் சார். இது நல்லா இருக்கு. நம்ம 2 பேரும் ஒரே சைடு சண்டை போடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கும் தான். எப்பவுமே போட்டு போறவங்க அந்த ஸ்கார்ஃப் உன் கூட தான் வச்சிருப்பியா? இந்த மாதிரி வச்சுட்டே போக மாட்டானே. ஆனா இந்த தடவை இல்லை. ரொம்ப மாசம் இதை பார்த்தியா ரசிச்சுட்டு ஷோ பார்க்குற மாதிரி பார்த்து நேரம். இங்கே தான் விடுது. சிகாஷினோட கேட் இப்போ பிளாக் ஆயிடுச்சு. ஜீக் மார்லியோட வான்படையை ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டாரு. நாம எதிர்பார்த்தது மறுபடியும் நடக்க போகுது. அந்த வரலாறு நாம திரும்ப பார்க்க போறோம். ஜீக்கு கடவுள் மாதிரி பார்த்து ரசிச்சு நேரம். என் தம்பி மேலையா கை வைக்கிறேன். அப்படின்னா ஏரன் தேடுற விஷயம் இன்னைக்கு கிடைக்க போகுதா? ரைனருக்கு உதவி தேவை. என்ன நடக்குது? ஜீக் இங்க இருக்கா? ஆனா எப்படி? எனக்கு தெரிஞ்சு கேப்டன் லீவாய் உன்னை ரிலீஸ் பண்ணிருக்கவே மாட்டாரு. அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஹேய், லீவாய்க்கும் ஹான்ஸ்க்கு என்னாச்சு? ஒருவேளை ஜீக் அவனை சாப்பிட்டுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆரனை மீட் பண்றதா ஜீக் ப்ராமிஸ் பண்ணிருக்கான். நிச்சயமா அதை பண்ணி காட்டுவான். அதுக்கு தடையா யாரும் வர முடியாது. இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்ப நிலவ தலைகீழா மாறிடுச்சு. இங்க நடக்கிற பிரச்சனையை ஏறணும் சீக்கிரம் பாத்துக்குவாங்க. நமக்கு இப்ப இதை விட்டா வேற வழியே கிடையாது. நாம எகெஸ்டோட பொண்ணை சேர்ந்து வேலை செஞ்சே ஆகணும். ஆண்டி அப்படி பாக்குறேன். சீக்கிரம் ஆரனுக்கு அட சீக்கிரம் பைத்தியம். பண்ணுங்க. நான் உன்னை நம்புறேன் ஆர்மன். கர்மாந்திரம் ஒரு செகண்ட் பார்த்துட்டு இது வேறயா? எதுக்காக நீ இந்த பெரிய பைப்பை வச்சிருக்க? அது ஒரு ஆன்டி டைட்டன் ரைஃபிள். அதை டைட்டன்ஸை கொல்றதுக்காக பயன்படுத்துறது. அதுல குறி வச்சு கரெக்டா தாக்குனா டைட்டன்ஸ் காலி. எதிரிங்க மொத்த சிட்டியும் பத்திக்கிட்டே இருக்குது. ஆனா இவங்க ஓடாம நடந்துகிட்டு இருக்காங்க. என்ன விளையாடிட்டு இருக்க? நம்ம சண்டை போட போறோம். நீ எதையாவது பாத்தியா? நம்ம இங்க இருக்கிறத கவனிச்சுட்டாங்க. அது என்னோட பிரதர். அப்படியா? ஆல்ரைட் பிரிசனர், இப்போ நீ உடனே கூட வா. இங்க பக்கத்துல இருக்கிற வீடியோக்கு இவனை கூட்டிட்டு போயிட்டு வரேன். சீக்கிரம் போயிட்டு வாங்க. இவனை சுற்று போறாங்க. பைத்தியம். எனக்கு வேற சாய்ஸே இல்ல. கூட்டு வரானா தெரியுதுமா? கேபி தடுத்துக்கிறான். குழந்தைங்க இங்க இருக்கிறது சேஃப் இல்ல. உடனே இவங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. சரி, வாங்க போலாம். தெரியாதா இவங்களாம் மிருகமான்ட்டு இப்பயாவது பாருங்க. மிஸ்டர் நாயல்,
கேபி கிட்ட மாற்றம். அவங்க போயிட்டாங்க. கேபி, அந்த எனிமி சோல்ஜரை எதுக்காக நீ நம்பின? அவளுக்கே தெரியாம இந்த நினைக்கிறேன். பக்கமா மொத்த சிட்டிலையும் ஃபயர் பரவிட்டு இருக்கு. இந்த இடத்துக்கு அது சீக்கிரம் வராது. அது உண்மைதான். ஆனா எவ்வளவு நேரத்துக்கு இந்த வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்க முடியும்? கொஞ்ச நேரத்துக்கு தான், இந்த சண்டை முடிகிற வரைக்கும். மியாவுக்கு ஒன்றும் ஆயிருக்காதுல்ல? பென் குணமாயிருப்பானா? அவங்களுக்கு ஒண்ணும் இப்பயும் இவ்வளோ பற்றி தான் யோசிச்சுக்கிறாங்க. அவங்க தப்பிச்சிருப்பாங்க. ஏய், என்ன பண்ற? அவளை எதுக்காக மன்னிச்சீங்க? என் அக்காவை கொண்டவள நீங்க மன்னிக்கலாம், ஆனா எப்பவுமே நான் மன்னிக்கவே மாட்டேன். நிச்சயமா என்னைக்காவது ஒரு நாள் அவளை நான் கொல்லுவேன். அவளை பார்க்குற மாதிரியே இருக்கும். அவங்க எல்லாரும் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாம இங்க இருந்து மூவ் பண்ணலாம். கேபி, இந்த ஐலாண்ட்ல இருக்கிறவங்க யாருமே டெவில்ஸ் கிடையாது. சாதாரண மக்கள். நம்மள மாதிரியே தான் அவங்களும். நான் கண்ணால பார்த்துட்டேன். கடைசியா நான் யாருங்கிறத எனக்கு புரிய வச்சுட்டாங்க. யார் யாரும் சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த மக்கள் எல்லாரையும் கெட்டவங்கன்னு நினைச்சிட்டேன். டெவில்ஸ் அவங்க இல்ல. அந்த ஷிப்ல நடந்த விஷயம் தான் எனக்கு இப்போ திரும்ப திரும்ப ஞாபகத்தில் வந்துகிட்டே இருக்கு. இத பத்தி நீ சொல்லியும் நான் கேட்கல. அப்படி இருந்தும் கடைசி வரைக்கும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண. I'm sorry. கூண்லேருந்து வெளியே வந்துட்டான். நான் லைப்ரரியோக்கு என்னோட பங்கு செலுத்தணும்னு நினைக்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸை கொண்டது அவங்க சோல்ஜர்ஸ் இல்லை, அதை பண்ணது யாருன்னா எரன் ஏகர். நான் இது எத்தனையோ தடவை உன்கிட்ட சொல்ல முயற்சி பண்ணியும் நீ அதை கேட்கல. நம்மளோட இடம் தாக்கப்பட்டதுக்கும் அதோட லூடோவும் சோஃபியாவும் செத்ததுக்கும் நான் தான் காரணம். என்ன நீயா? அது மட்டும் இல்ல, நான் உன்னை லவ் பண்றேன். நான் சொல்றது உண்மைதான். என்ன வேண்டாம்னு சொல்றதுக்கு உன்கிட்ட ஒரு காரணமும் இல்ல. நீ ஆர்மரோட இருந்தாலும் நான் நிச்சயமா உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன். நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழலாம். நான் உன் கூட ரொம்ப நாள் வாழணும்னு ஆசைப்படுறேன். இன்னும் நான் வளர்றான்ற மாதிரி இருக்கு. ஆனா இதெல்லாம் எதுக்காக இப்ப சொல்ற? இதுக்கப்புறம் சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. அது ஏன்னா இப்போ நானும் ஒரு டைட்டன். ஜீக் சப்போஸ் கத்தனோன்னா இவனும் மாறிடுவான். வா போலாம். நீயும் அந்த ஒயினை குடிச்சிருக்க விஷயம் ஜீக்குக்கு தெரிய வந்துச்சுன்னா நிச்சயம் அவர் இந்த ஃபைட்ல கத்த மாட்டாரு. அப்படியா? உண்மைதான். நிறைய பேர் இருக்காங்க. நெருங்க முடியாது. உன் கனவுக்கு ரொம்ப பக்கம் நெருங்கிட்டேன். உன் உணர்ந்தனாலதான் எல்லாரோட கனவு நினைவாக போகுது. இன்னும் கொஞ்ச தூரம் தான். என்னது அது? அது கான்டாக்ட். இவன் எப்படி சத்தம்? என்னை எதிர நின்று அடிக்க முடியாதுன்னு உடனே நீயே அடிச்சுக்கிட்டியா பீக்? ஒரு வழியா அவங்களை நீங்க பிடிச்சிட்டீங்க. அவங்க கதையை முடிச்சிருங்க. என்ன அதை நீங்க பண்ணீங்கன்னு நினைச்சோம். அட்டான் தெரியும். இந்த மொத்த ட்ரிக்கும் அடிக்க போறோம்னு ஒரு ஷாட்டுக்காக தான். சான்ஸ் விட்டுறாதீங்க ஜெனரல். கழுத்துலேயே சுட்டாங்க. கீழே விழுந்து கையை பிடிச்சாலும் அது கணக்கு தானே. அவன் உயிரோட இருக்கணும்ல, கழுத்துலேயே சுட்டிருக்காங்க. சரியா அடிச்சிட்டீங்க சார்.
இத்தனை நாள் வந்து ஜீக்கு என்ட்ரி கொடுக்குறப்போ நம்மளுக்கு வந்து அப்படியே வெறுப்பாக இருக்கு, இவன் வேற வந்துட்டான்டா கழுத்துக்கு வீச போகிறான்டான்ட்டு. பட் இன்னைக்கு என்ட்ரி வரப்போ ஒரு சந்தோஷம் வந்துச்சு. அதாவது எரனுக்கும் இப்போ ஜீக்குக்கும் வேற வேற கருத்து தான், பட் இருந்தாலும் இப்போ அவனை காப்பாற்றுற ஒரு இதுக்கு தானே இப்போ அவன் வந்தான்றப்போ ஒரு சந்தோஷம் வந்துச்சு. எனக்கு என்னன்னா ஏன் எரன் வந்து ரைனர் அந்த அளவுக்கு அடிக்கல, பெருசாக எதுவுமே பண்ணல. இவன் நிறைய அடி வாங்கிட்டான், அதுக்கப்புறம் அடிச்சு வந்தான். அது ஏன்னு எனக்கு புரியவே இல்லை. நான் கூட சரி அவன் கோவம் கொஞ்சம் தனியாட்டும், நம்ம கொஞ்சம் அடி வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணானே நான் நினச்சிட்டு இருக்கேன். பட் என்ன ரீசன் எனக்கு தெரியல. ஆமாம், ஏன்னா ஜாட்டைடன் கிட்ட வரப்போ ஒரு அடியில் பறக்க வச்சிடறான். பட் இவன்கிட்ட மட்டும் பொறுமையாக தான் பண்ணான். பட் தவடையை மட்டும் கிழிச்சு விட்டுறான். இதோட 2 முறை உடச்சிட்டான்னு நினைக்கிறேன். தவடை இதோட 3ஆவது முறை போட்டு கிழிக்கிறான். இவனை மட்டும் வந்து அந்த கொல்ற முயற்சியில் இல்லவே இல்லை. அவனை பற்றி கவலையே இல்லை. ஜாட்டைடனை போய் தூக்கி வீசுறாங்க பண்ணுறான். அப்புறம் கேபியோட அந்த மாற்றம்லாம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு எரனும் மிக்காசாவும் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு இந்த 2 பேரை. உடனே கோவப்படாதீங்க, அவங்க கூடலாம் இவங்களை கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இந்த பாண்டிங் அவங்க எப்படி ஒருத்தர் விட்டு கொடுக்காம அன்பாக இருந்தாங்களோ இங்கேயும் அப்படி தான். அந்த ஃபால்கோவை விட்டு கொடுக்காம நான் கூட இருப்பேன், நான் கூட்டிகிட்டு தான் போவேன்ற அந்த அன்பு எனக்கு 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ தான் கேபி எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டா இங்கே இருக்கிற பாசிட்டிவ்லாம் அவள் பார்த்துட்டு இல்லை. இப்போ மேலேயும் போனால் கூடமே அவளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இங்கே எந்த அளவுக்கு இருக்காங்க, அப்போ நம்ம எவ்வளோ தப்பாக இருந்திருக்கோம் அப்படிங்கிறது இன்னும் நல்லா ரியலைஸ் ஆகும். அது இல்லாமல் இப்போ தான் அவங்க உயிரோட வேல்யூவே தெரியுது. அந்த சாஷா வளர்த்த அந்த காப்பாற்றின பொண்ணு பேசும்போது ஒவ்வொரு டைம் அவருக்கு அது புரியுது, ஒரு உயிர் எவ்வளோ முக்கியம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம என்ன பண்ணோன்றது. ஸோ அது அழகாக இருந்துச்சு காட்டும் போது. கேபி மேலே உங்களுக்கு என்ன இவ்வளோ கோவன்றது தெரியல, ஃபியூச்சரில் அவன் என்ன பண்ண போகிறா, இதனால் உங்களுக்கு இவ்வளோ கோவன்றது தெரியல. பட் இன்றைக்கி நாங்கள் இது பார்க்குறப்போ கூட வந்தவன், அவன் எனக்காக வந்தவன், அவனை நான் காப்பாற்றணும்னு நினச்சதோ நல்ல குவாலிட்டி. ஸோ அது எங்களுக்கு ஒரு மாதிரி மாற்றம் இருக்குது, இவகிட்டே ஒரு குவாலிட்டி இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ஷாஷோட ஃபேமிலி பார்த்தா இப்பயும் இவளை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க பெத்த பொண்ணை கொன்னவன் தெரிஞ்சுமே அவன் நல்லா இருக்காளா என்ன ஆச்சோன்னு அவங்க பதன்னுங்கிறாங்க. பட் இவ ஏஜில் இருக்க அந்த பொண்ணு இவ்வளோ மாதிரியாக தான் யோசிக்கிறாங்க. ஸோ அவளை பார்க்குற மாதிரியே அவருக்கு ரிஃப்ளெக்ட் மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் நம்மளும் யோசிச்சுட்டு இருக்கோம், நம்மளும் அவங்கள பீஸ் நினச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் அவள் என்ன நினச்சிட்டு இருக்கான்றது அவளுக்கு புரிஞ்சிச்சு. ஸோ அந்த தருணத்தில் வந்து இவங்களும் மனுஷங்க தான், நம்மள மாதிரி தான் அவங்களுக்கு உணர்வு. நம்ம பண்ணனால தான் அவங்களுக்கு இப்போ நான் பண்ணால் அவள் என்னை பழிவானு நினைக்கிறா, அதே மாதிரி தான் நான் நினச்சேன். ஸோ ஈக்குவலாக தானே இருக்குன்றதை அவள் புரிஞ்சுக்கிட்டான். ஸோ அந்த மாற்றம் தான். அதுதான் எனக்கு புரியல. அப்பயே நம்ம கேபியை தப்பாக நினைக்கணும், கோவப்படணும்னு சொல்லிட்டு அவள் வயசுக்கு நம்ம யோசிச்சு பார்த்தா அவள் சுச்சுவேஷன்லாம் பார்க்கும்போது அவள் எவ்வளோ குழப்பத்தில் இருக்கா, அவளுக்கு புரியலை. அவள் சின்ன பொண்ணு. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி அவ்வளோ கோவப்பட முடியும்னு தெரியல. இப்போ சாஷா காப்பாற்றின பொண்ணு கரெக்ட்னா இவளும் கரெக்டுன்ற மாதிரி ஆகிடுது இல்லை. அவங்க சிம்பிளாக சொல்லுவாங்க, நீங்கள் இப்போ பேசுங்க ஃபியூச்சரில் பார்க்கலாம், இதேமாதிரி பேசுறீங்களான்ட்டு முடிச்சிருவாங்க. அதனால கேபி இப்படி மாறுறப்போ கரெக்டாக ஏதாவது ஒன்று நடக்கும். இப்பயும் பார்த்தீங்கன்னா ஜீக்கும் அடிபட்டு விழுந்திருக்காங்க. யாருக்கும் பார்த்தா பின்னாடி ரைனர் அட்டாக் பண்ணுறதுக்கு நிற்கிறான்றப்போ இப்போ ஜீக்கு அடுத்த பிளானாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது டைட்டனாக மாற்றுறது தான் எடுப்பான்னு நினைக்கிறேன். முடியாத சமயத்துக்கு என்ன பண்ண முடியாது தான் பண்ணுவோம். மேபி அப்படி பண்ணுறப்ப இப்போ ஃபால்கோவாக மாறலாம். அப்படி மாறினா மேபி இப்போ கேபிக்கு கோவம் வரும் திரும்ப. இப்போ இது நம்ம பார்த்துட்டே இருக்க கேபி ஒரு முறையும் மாறி ஏதாவது ஒரு தாட்டு மாறுறப்போ பார்த்து திரும்ப அதே நிலைக்கு எடுத்துன்னு போய் நிற்க வைக்கிற மாதிரியே ஒரு சுச்சுவேஷன் அமையும். ஸோ இந்த விஷயம் அப்படி நடக்கிறதுனால எதனா திரும்ப அதே மாதிரி தப்பான முடிவு எடுப்பாளோ அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படி பார்த்தாலும் எப்படி எரனுக்கு ஒன்றுனா மிக்காசை ஓடி வந்து எல்லாரையும் கொல்றாளோ அப்படி பார்த்தா இவளும் அவளுக்காக கொன்ன மாதிரி தானே ஆகும். அப்போ அதையும் நம்மளால தப்புன்னு சொல்லவே முடியாது. அப்போ அதையும் தாண்டி ஏதோ பெருசாக பண்ணிக்கிறாடா அவள் தாண்டா, அவள் என்ன சம்பவம் பண்ண போறான்னு தெரியல, எதுக்கு இவ்வளோ வன்மான்னு தெரியல. அது வரப்போ நம்மளும் வந்து அவளை திட்ட போகிறோமா இல்லை நம்ம புரிஞ்சுக்கிறோமா இல்லை எப்படி எடுத்துகிறோம் பார்ப்போம். அது வரப்போ தான் தெரியும். இப்போ எங்களுக்கு குழப்பமாக இருக்குது, இந்த கேரக்டரை என்னதான் பண்ணிச்சு ஏன் அவ்வளோ கோவன்ற அந்த கொஸ்டின் வந்துட்டே இருக்கு மனசில். அதுதான் மிக்காசாவும் பார்க்கறதுக்கு வந்து இப்போது அர்மின் வந்து புரிய வச்சிட்டான், இதுதான் இதனால தான் அவன் இப்படி சொன்னான், அவன் நம்மளுக்காக யோசிக்கிறான், உன்னையும் இந்த மாதிரி சொல்லி அவன் இது பொய் இதை நம்பாதன்னு சொல்லியுமே அவகிட்ட அந்த மாற்றம் வந்த மாதிரி இல்லை, அவன் மூஞ்சில் சந்தோஷம் இல்லை. இவனும் அர்மின் சொல்லிகிட்டே தான் இருக்கான் புரியுதான்றது, அவன் தெரிஞ்சிச்சுன்றா. ஆனால் ஸ்கார்ப் இது வரைக்கும் அவள் வச்சதே இல்லை. முதல் முறையாக இப்படி வச்சுட்டு போகிறான்னா அது அவளை டிஸ்டர்ப் பண்ணி ரொம்ப பாதிச்சிருக்கு மனசுன்றது தான் காது. என்னதான் இருந்தாலும் லவ் இல்லையா, லவ்வர் என்ன பூஞ்சிக்காக பேசிட்டான்றப்போ ஒரு பொண்ணுக்கு இருக்கிற வழி அது கொஞ்சம் அவளுக்கு பெயின் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால அது நான் அப்படி இல்லைடா நான் பாரு அப்படின்ட்டு ஏதோ காட்டணுன்ட்டு வர மாதிரி ஏதோ ஒரு கோவம் தெரியுது அவர்கிட்ட. இல்லை எரன் புரிஞ்சுக்காம இருந்தாலும் மிக்காசாக்கு நான் வந்து உண்மையாக எரன் மேலே அன்பு தான் இருக்கேன்னா அதில் நின்றுருக்கலாம் ஸ்ட்ராங்காக, அதுதான் அப்படின்ட்டு அவளே கன்ஃபியூஸ் ஆகுறாள். ஒருவேளை இதை தான் இருக்குமோ அதனால தான் நான் இப்படி நடந்துக்கிறேன்றது. அப்போ அவளே ஏதோ 2 கட்டனா இருக்கிறேன்ற அந்த ஒரு செல்ஃப் டவுட்டு தானே. அப்போ யாரனை நம்ம என்ன சொல்ல முடியும். அதேமாதிரி எலினான்ற கேரக்டர் நாங்கள் போன முறையே சொன்னோம், இது என்ன ஜதுனே தெரியல, இது இவளை எப்படி புரிஞ்சுக்குதுன்னே தெரியல. இப்பயும் அப்படிதான் இருக்குது. வாசோனை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கா, ஏதோ மேஜிக் ஷோ முன்னாடி நடக்கிற மாதிரி உட்காந்து அதை பார்த்துட்டு இருக்கா. ஜீக்க கடவுள் மாதிரி பார்த்து நீ கடவுள் ஆட்டத்தை பாருங்கடா உலகம் அப்படின்ற மாதிரி ஒரு தோணை நின்றுந்தா. ஆனால் அருமைன்னு இதை சொல்கிறப்போ ஃபேஸ் அப்படி மாறினது பாரு ரொம்ப பகீர்னு ஆகி போச்சு, இவ்வளோ ஏதாவது பண்ணிடாதோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் டக்குன்னு அப்படியே நார்மல் ஆகிட்டு பேசினா
அவள் என்ன இதுன்னே எனக்கு புரியல, எந்த பக்கம் நிற்கிறா, என்ன அவள் தாட்டுன்றது. அவள் மேலே ஒரு சந்தேகம் பெருசாகவே இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து ஈகலிஸ்ட் அது மேலே எவ்வளோ கோவப்பட்டாங்க எல்லாருமே. இப்போ அந்த ஏர்மின் சொல்லும்போது கூட இருந்தவர் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம எல்லாரும் இனிமேல் இறன் கூட தான் இருக்கணும், என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், கூட நிற்கலான்னு சொல்லும்போது எனக்கு அந்த சீனும் ரொம்ப பிடிச்சிருந்து. இவங்க எதோ நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.